வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நம்ம கேட்க போகிற கதை இளவரசியின் திருமணம். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் ரொம்ப நலமாகவும் வளமாகவும் தன் நாட்டை ஆட்சி செய்துட்டு வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள், அவள்தான் இளவரசி. இளவரசியின் பெயர் பூங்குழலி. பூங்குழலி எப்போவுமே ரொம்ப சந்தோஷமான பொண்ணு, ரொம்ப எளிமையான பொண்ணு. அரசருக்கு அடுத்து இளவரசன் தான் அரசனாக வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரசியும் நாடாளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பூங்குழலியை அவ்வளவு வீரமாகவும் அவ்வளவு விவேகமாகவும் அரசர் வளர்ந்துட்டு வந்தார். பூங்குழலி ஒரு நாள் அரண்மனை மாடியில் தன்னோட தோழிகளோட விளையாடிட்டு இருந்தாங்க. அது முழு பௌர்ணமி நேரம். பூங்குழலி ரொம்ப அழகான இளவரசி. வானத்துல திடீர்னு ஒரு பெரிய கார்மேகம் ஒன்று நிலாவை கடந்து போற மாதிரி தோன்றுச்சு. கொஞ்ச நேரம் நிலாவோட வெளிச்சம் பூங்குழலி மேலையும், ஏன் அந்த அரண்மனை மாடி மேல கூட விழல. எல்லாரும் நிமிந்து அந்த நிலாவை கவனிச்சாங்க. அந்த நிலாவை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கார்மேகம் சூழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார்மேகம் உருமாறி ஒரு மனுஷனா ஆனா எப்படி இருக்கும், ஒரு கார்மேகம் திரண்டு ஒரு மனிதனா ஆனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு காட்சியை எல்லாரும் பார்த்தாங்க. கார்மேகம் இப்படி கலைஞ்சு நிக்குதுன்னு அவங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நேரமா அந்த உருவம் அங்கேயே இருந்து அரண்மனை மாடியை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தோணிட்டே இருந்தது. திடீர்னு அந்த உருவம் நகர மாதிரி தோணுச்சு. எல்லாரும் பயந்து பூங்குழலி பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பூங்குழலி தன்னோட வாளை உருவி ரெடியா வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த உருவம் கிட்ட வர வர ரொம்ப பெருசாகவும் ரொம்ப தேஜாண்டிக்காவும் இருந்தது. வந்த உருவம் அந்த அரண்மனையோட மாடி மேல வந்து நின்னது. உருவம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதான உருவம் ஒரு சராசரி மனிதரை விட ஒரு 3 அடிக்க ரொம்ப உயரமா தன்னோட உடல் தேஜாண்டிக்கான உடலோட இருந்தது. பார்த்தா அது ஒரு அரக்கன். அதை பார்த்த பூங்குழலியும் மற்ற தோழிகளும் பயந்தாங்க. பூங்குழலி அவ வாளை எடுத்து அரக்கன் மேல வீச போனா பலனில்லை. ஏன்னா அது வந்து மாய அரக்கன். அந்த வாளையே ஒரு வினாடியில மறைய வச்சிருச்சு. பூங்குழலிக்கும் தோழிகளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அந்த அரக்கன் பேச ஆரம்பிச்சுது. இங்க பாருங்க, யாரும் என்னை தாக்க முற்பட வேண்டாம். நானும் உங்க யாரையும் தாக்க மாட்டேன். நான் உங்க இளவரசி பூங்குழலிய திருமணம் பண்ணிக்க போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க இளவரசி பூங்குழலிய திருமணம் பண்ண போறேன். நான் தான் உங்க நாட்டுக்கு ராஜாவாகி இந்த ஊரை ஆள போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. மற்ற தோழிகள் எல்லாம் பயந்து போய் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. பூங்குழலி அது கனவுலையும் நடக்காது, அப்படி ஒரு நேரம் வந்ததுன்னா ஏன் உயிரையே நான் மாச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பூதம் சொல்லுச்சு, நான் வந்து அந்த அரக்கன் சொல்லுச்சு, நான் வந்து உன்னை பார்த்த மாத்திரத்துல நீ என்னோட சொத்து, அதனால உன் உயிரும் எனக்கான உயிர் தான். நீ அழிக்கணும்னு நினைச்சனா அதையும் என்னால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. நாளைக்கு சாயங்காலம் இதே நேரம் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போச்சு. எல்லாரும் நடந்த விஷயத்த பூங்குழலியோட தோழி பெண்கள், பூங்குழலி எல்லாரும் நடந்த விஷயத்தை எல்லாம் அரசர்கிட்ட போய் சொன்னாங்க. அரசருக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த மக்களும் அந்த அரக்கனை பார்த்தாங்க. காவலாளிகள் கூட தோழி பெண்கள், உதவியாளர்கள் எல்லாரும் அந்த அரக்கனை பார்த்ததுனால இது உண்மைதான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்தது. அவர் என்ன பண்ணாரு, மறுநாள் இரவு இங்க பார்க்க வரும்ல, மறுநாள் வந்து ஒரு சாயங்கால நேரமா வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த அரக்கனை வந்து நம்ம தாக்குவோன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய யானைகள், வீரமான குதிரைகள், வலிமை மிக்க படை வீரர்கள், இந்த குத்து சண்டை போடுற வீரர்கள் எல்லாரையும் அந்தந்த இடத்துல மறைச்சு வச்சு ஒரு திட்டத்தை போட்டு அரசரும் படை தளபதியும் காத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த நிலாவை மூடுற மாதிரி ஒரு கார்மேகம் வந்தது. அந்த கார்மேகம் மெதுவா மாதிரி ஒரு அரக்கனா மாறி அந்த அரண்மனை மாடியில இறங்குச்சு. இறங்கின உடனே யானைகள், குதிரைகள் எல்லாத்தையும் வச்சு தாக்குனாங்க. பயனில்லை. ஏன்னா அது ஒரு மந்திர அரக்கன். அது எல்லாத்தையும் துஷ்ம பண்ணிடுச்சு. ஒரே ஒரு ஊதுல யானைய பறக்க வச்சிருச்சு. குதிரையெல்லாம் குதிரைன்ற ஒரு விஷயமே அதுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி ஒரே ஒரு விரல்ல இப்படி சுண்டின உடனே எல்லா குதிரையும் கீழே விழுந்துருச்சு. இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தேன்.
அரசருக்கும் படை தளபதிக்கும் இந்த அரக்கனை எதிர்க்கிறது ரொம்ப முட்டாள்தனம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த அரக்கனா இருக்கு, இதை வேற வழியில தான் ஏதாவது அடக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த அரக்கன் வந்து பேச ஆரம்பிச்சுது. அரசரே, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி தாக்குதல், என்னை அழிக்கிறதுக்கான முயற்சி, இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. நான் எந்த உயிருக்கும் எந்த தொல்லையும் இங்கே கொடுக்க போகிறது கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் மகளை எனக்கு திருமணம் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லை, நான் இந்த நாட்டோட அரசனாக பட்டாபிஷேகம் முடிக்கணும். இது 2 மட்டும்தான்னு அந்த அரக்கன் சொல்லுச்சு. இதை கேட்ட அரசருக்கு தலையே சுத்திருச்சு. சொல்லிட்டு, நான் அடுத்த முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டாக இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. முகூர்த்த நாளுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. அடுத்த முகூர்த்தத்தில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வைங்க, நான் திரும்ப வரேன்ட்டு வழக்கம் போல் அரக்கன் பறந்து போயிட்டான். அடுத்த முகூர்த்தத்துக்கு 3 நாட்கள் இருக்குது. அரசருக்கும் அரசிக்கும் ஒரே குழப்பம், என்ன பண்ணுறது. இதில் வந்து பொண்ணு வாழ்க்கையும் இருக்கிறதுனால எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை வணங்கறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. 3 பேரும், அரசன், அரசி, இளவரசி 3 பேரும் மனமுருகி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இது என்ன எங்களுக்கு வந்த சோதனை, இது எங்களுக்கு மட்டும் வந்த சோதனை இல்லை, நாட்டு மக்களுக்குமே வந்த சோதனை தான். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்லை, ஒரு அரக்கன் எப்படி ஒரு நாட்டை ஆள முடியும், அந்த நாடு எப்படிப்பட்டதா இருக்கும், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க மனசுல இருந்த குறைய சொல்லி குலதெய்வத்துக்கிட்ட பூஜைகள்லாம் பண்ணி வணங்கி மனமுருக வேண்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு வந்து பூங்குழலி, அரசர், அரசி அரண்மனைக்கு குலதெய்வம் கோயிலேருந்து திரும்ப வந்துட்டாங்க. வந்ததும் அரசர் கனவுல குலதெய்வம் வந்தது. குலதெய்வம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அரசனே, நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே உங்க பொண்ணு வாழ்க்கையிலயோ உங்க நாட்டிலேயோ நடக்காது. முதல்ல நீங்க திருமணம் பண்ணாம பட்டாபிஷேகம் பண்ணுங்க. முதல்ல அந்த அரக்கனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்க. பிறகு உங்க மகளுக்கும் ஒரு அழகான இளவரசனுக்கும் சிறப்பா திருமணம் நடக்கும்னு சொல்லுச்சு. முதல்ல அந்த அரக்கனுக்கு இந்த நாட்டோட அரசன்ற ஒரு பிரகடனம் படுத்துறதுக்காக பட்டாபிஷேகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மகளுக்கும் ஒரு அழகான இளவரசனுக்கும் திருமணம் நடக்கும்னு சொல்லிடுச்சு. இதை கேட்டதும் அரசருக்கு வணங்கி நிக்கிறாரு. இது கனவு, அரசரோட கனவு. அந்த குலதெய்வத்தை, அவங்களோட குலதெய்வத்தை வணங்கி நிக்கிறார். மறுநாள் காலையில எழுந்ததும் மனசுல ஒரு சின்ன சந்தோஷம், எண்ணங்கள்ல ஒரு தெளிவு. அவர் என்ன பண்றாருன்னா, பட்டாபிஷேகத்துக்கும் திருமணத்துக்காக 2த்துக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றாரு. உடனே அமைச்சரை கூப்பிட்டு காலையில எழுந்ததும் ஏற்பாடுகள் ஆரம்பிக்குது. எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு வேலை ஒதுக்கி கொடுக்கப்படுது. அரசிக்கு ஒண்ணுமே புரியல, இவருக்கு என்ன ஆச்சு, ஒரு என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அரசியும் பூங்குழலியும் ரொம்ப ஒரு குழப்பமான நிலையில இருக்காங்க. அப்ப வந்து அரசர் சொல்றாரு, என்ன உண்மையா நீங்க நம்புனீங்கன்னா தயவு செய்து அமைதியா இருங்க. நடக்கிறது எல்லாம் கடவுள் அருளால தான் நடக்குது, அதனால ரொம்ப அமைதியா இருங்க, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்றாரு, ஏற்பாடுகளை பண்றாரு. அந்த நாள் வருது, அந்த முகூர்த்த நாள் வருது. மறுபடியும் அந்த முகூர்த்த நாள் இரவு வந்து நம்ம அரக்கன் வந்து நிலாவை மறைக்கிற மேகமா வந்து அந்த மாடியில, அரண்மனையோட மாடியில இறங்குறாரு. இறங்கி கீழே நடந்து வராரு. அவர் நடந்து வரும்போது அரண்மனை படிக்கட்டுகளே உடஞ்சி விழுது, அவ்வளோ பலமான உடலோட இருக்கிறாரு. கீழே வந்தவர் அரசர் வந்து வரவேற்கிறாரு. அன்பான முகத்தோட, இன்முகத்தோட தான் வரவேற்கிறாரு, வாங்க அப்படின்னு. அரக்கன் என்ன சொல்றான், என்ன அரசரே, மனசு மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அதுக்குள்ள அரக்கன் சொல்றான், நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, எனக்கு திருமணத்துக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த அரக்கன் சொல்ற. அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதை தான் வந்து குலதெய்வமும் கனவுல சொல்லுச்சு. திருமணத்துக்கு முன்பு பட்டாபிஷேகம் நடக்கும், பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு அழகான இளவரசனோட உன் பொண்ணுக்கு திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்ல வந்ததே இந்த அரக்கனும் சொல்றானேன்னு சொல்லிட்டு அரசர் வந்து தலையை ஆட்டுறாரு. உங்க விருப்பம், நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நான் வந்து உங்களுக்காக நான் பண்ணித்தரேன், திருமணத்துக்கு முன்பே வந்து பட்டாபிஷேகம் நடக்கும்னு சொல்லிடுறேன். உடனே ஏற்பாடுகள் நடக்குது. அந்த அரக்கனுக்கு வந்து பால், பன்னீர்,
தேன் இப்படின்னு எல்லாத்துலேயும் அந்த அரக்கனை வந்து ஸ்நானம் பண்ணுறாங்க, அவரை குளிப்பாட்டுறாங்க. ஸ்நானம்னா அவரை நல்லா குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி அரச உடைகள் நகைகள்லாம் அவருக்கு போடப்படுது. அந்த அரக்க உருவத்தோட அரச உடைகளோட ஒரு வித்தியாசமான உருவத்தில் இருக்கிறாரு அந்த அரக்கன். மக்கள் எல்லாம் ரொம்ப குழப்பமாக பார்க்குறாங்க. இந்த அரக்கனை எப்படி நம்ம அரசனாக ஏற்றுக்கிறது, எப்படி நம்ம அரசரை கூப்பிடுறது? இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அரசரை எப்படி வந்து பார்க்க முடியும்? இந்த அரக்கனை பார்த்து பயந்தே பிரச்சனையோடவே வாழ்க்கை இருக்கும் போல இருக்கேன்னு நிறைய கேள்விகளோட மக்கள் எல்லாம் குழம்பி போய் கீழே நின்றுட்டு இருக்காங்க. பூங்குழலி, என்னால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது, இந்த திருமணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன், அப்படி இப்படி மனசு நிறைய கவலைகளோட அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு சைடு வந்து ஒரு பக்கம் இப்படி நடக்க, ஒரு பக்கம் வந்து சடங்குகள் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. எல்லா சடங்குகளும் நடந்துகிட்டே இருக்கு. இறுதியாக வந்து அரசரோட கிரீடத்தை, அதாவது அரசரோட கிரீடத்தை அந்த இவர் ஒருத்தர் இருப்பார், ராஜ முனிவர் ஒருத்தர் இருப்பார். அவங்க குலத்துக்குன்னு ஒரு சடங்குகளை செய்யறதுக்காக ஒரு ராஜ புலவரோ முனிவரோ எல்லாரும் இருப்பாங்க அந்த அரசவையில். ராஜ்யத்தை வழி நடத்துகிற முனிவர் ராஜகுரு. அது மட்டும் இல்லை, ராஜ்யத்துக்கான ஒரு தெய்வீக மனிதர், அதாவது நிறைய சடங்குகள் யாகங்கள் நடத்துகிற ஒரு மனிதர் இருப்பார். இவங்க 3 பேரும் தான் அந்த கிரீடத்தை எடுத்து அரசர் மேலே வைப்பாங்க. அது ஒரு நேர்மறை ஆற்றலுக்காக. அவங்க 3 பேரும் மந்திரங்களை சொல்லி அந்த கிரீடத்தை எடுத்துக்கிட்டு அரசரோட படிக்கட்டில் ஏறி போகிறாங்க. அந்த அரக்கனோட தலையில் அந்த அரச மணிமகுடம் வைக்கப்படுது. அரசரோட கிரீடம் வந்து அந்த அரக்கனோட தலையில வைக்கப்படுது. வைக்கப்பட்ட அடுத்த நொடியே அந்த அரண்மனையோட மேற்கூரை பிளந்து அங்கிருந்து ஒளியா சந்திர பகவானும் சூரிய பகவானும் கீழே இறங்கி வராங்க. அவங்க எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறாங்க. அங்க இருந்த எல்லாருக்கும் காட்சி தராங்க. எல்லாரும் சூரியனையும் கையெடுத்து வணங்கிட்டு அரசர் வந்து அவங்க கிட்ட வந்து வணக்கம் சொல்லிட்டு நீங்க இங்க வந்ததுக்கான காரணம்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் முகத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த அரக்கனை நோக்கி ஒரு கைகளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணும்போது அந்த அரக்கன் வந்து ஒரு அழகான இளவரசனா மாறுறான். அங்க இருக்க அரசருக்கும் ஒன்றும் புரியல, மக்களுக்கும் ஒன்றும் புரியல, பூங்குழலிக்கும் ஒன்றும் புரியல. அப்பதான் அந்த சந்திர பகவானும் சூரிய பகவானும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இளவரசன் வந்து ஒரு காலத்துல வந்து உங்க தலைமுறையை சார்ந்த இளவரசன் தான் இவன். ஒரு காலத்துல இவன் வந்து பதவி பேராசை காரணமாக இவன் ரொம்ப தன்னுடைய தோற்றத்தின் மேல இருந்த அபிரிவிதமான கர்வம் காரணம், ரொம்ப அழகா இருக்கேன் நான், எனக்கு தான் பதவி வேணும், எனக்கு வந்து செல்வாக்கு வேணும்ன்ற ஒரு மனித இனத்துக்கே உரிய அந்த கர்வம் காரணமாக தன்னோடு பிறந்த 10 பேரையும் ஒரே நாள்ல வெட்டி சாச்சிட்டான். தான் வந்து அடுத்த அரசவையில ஏறணும், தனக்கு போட்டியே இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு கொடூர செயலை செஞ்சிட்டான். இதனால ரொம்ப வருத்தம் அடைஞ்ச அவங்க அப்பா அம்மா, அதாவது அரசன் அரசியும் எங்க கிட்ட வந்து எங்களை வேண்டி ஒரு சாபத்தை அவனுக்கு கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. அன்னையிலிருந்து அவன் வந்து ஒரு அரக்கனா ஒரு கார்மேகமா இந்த ஊரை சுத்தி வருவான். அவனுக்கு நினைவுகள் இருக்கும், அவனுக்கு பசிக்கும், நரமாமிசங்கள் தான் சாப்பிடுவான். ஆழ்ந்த இருட்டான காடுகள்ல தான் வாழ்வான், ஆழ்கடல்ல தான் இருப்பான். இப்படி இவனுக்கான மிக துயரமான வாழ்க்கையை இவன் 200 வருடங்களா வாழ்ந்திருக்கான், 2 தலைமுறையா வாழ்ந்திருக்கான். இவன் எப்போ உண்மையை உணர்ந்து மனசு வருந்தி தன்னோட தப்ப உணர்றானோ அப்போ அவனுக்கான இளவரசி கிடைப்பா, ராஜ்யம் கிடைக்கும்ன்றது தான் அவனோட சாபம். இந்த சாபத்தை ஏத்துக்கிட்டு 200 வருஷமா அரூர்வமா இந்த இளவரசன் வந்து ரொம்ப துயரத்திலையும் துன்பத்திலையும் வாழ்ந்தாரு. அது மட்டும் இல்லை, தன்னோட தப்ப கொஞ்சமா புரிஞ்சு அவரு முழுசா திருந்தினது இப்பதான். அவன் முழுசா திருந்தி அவன் மனசு மாறின பிறந்தான் நான் பூங்குழலியே நாங்க 2 பேரும் அவன் கண்களிலே காமிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அரசருக்கும் பூங்குழலிக்கும் அரசிக்கும் நாட்டு மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லை, அந்த அழகான இளவரசர் இறங்கி வந்து சந்திர பகவான் கிட்டையும் சூரிய பகவான் கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறார். அதாவது நான் முன் ஜென்மத்துல, அதாவது அந்த பிறப்புல 200
ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச தப்புகளுக்காக நான் மனசு வருந்துறேன். இன்னொரு தப்பு என்ன மாதிரி யாரும் செய்யக்கூடாதுன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய படிப்பினையா நான் இருக்க விரும்புறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டதும் சந்திர பகவானும் சூரிய பகவானும், நீ உங்க பெற்றோர்கள் உனக்கு வழங்கின சாபத்தை முழு மனசோட ஏத்தி நிறைவேற்றி இருக்க, அது மட்டும் இல்லை இந்த சாப காலத்துக்குள்ளேயே நீ திருந்தியும் இருக்க, இதை நினைச்சா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நீ வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு சந்திரனும் சூரியனும் மேல் நோக்கி போயிடுறாங்க. இப்போ அடுத்து என்ன, இளவரசனுக்கும் இளவரசிக்கும் திருமணம். அந்த அரசரோட கனவுல குலதெய்வம் சொன்ன மாதிரியே அழகான இளவரசனுக்கும் அந்த நாட்டு இளவரசிக்கும் திருமணம் நடத்தி முடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த இளவரசன் சொன்னாரு, இந்த பதவிக்காக, இந்த அரச பதவிக்காக தான் என் உடன் பிறந்தவர்களை கொன்று எங்க அப்பா அம்மாவோட மன கஷ்டத்துக்கு நான் ஆளாயிட்டேன். அதனால பூங்குழலியே இந்த நாட்டை ஆளட்டும், அவளுடைய அரசனா அவ பக்கத்துல இருந்து அவளுக்கான உற்ற துணையா நான் இருப்பேனே தவிர இந்த பதவி எனக்கு வேண்டாம்னு மணிமுடியை தூக்கி பூங்குழலி கிட்ட கொடுக்கறாரு. பூங்குழலியும் ஒரு மனசு நிறைய நிறைவான சந்தோஷத்தோட அந்த மணிமுடியை ஏத்துக்கிறாங்க. இப்படி பூங்குழலி நாடாளுறாங்க. அந்த இளவரசன் பூங்குழலிக்கு துணையா கடைசி வரைக்கும் இருந்து அரசாட்சியை நடத்துறாரு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு பழைய கதையா இருந்தாலும், பழைய அரசவை கதையா இருந்தாலும், நமக்கான தண்டனை காலங்கள்லயே நம்ம நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய குற்றங்கள் செஞ்சிருந்தாலும், தப்புகள் செஞ்சு இருந்தாலும், அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கடவுளால் கொடுக்கப்படும், இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்படும், சூழ்நிலைகளால் கொடுக்கப்படும். நம்ம கொஞ்சம் நம்ம தன்னிலையோட இருக்கணும். தன்னிலையை யோசிச்சு எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் அதை திருத்திக்கிட்டு மனம் வருந்தி அதுக்கப்புறம் மனசை சுத்தமா வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா கண்டிப்பா இந்த அரக்கனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையும் ஒரு அழகான வாழ்த்தும் நமக்கும் கிடைக்கும். எந்த சூழ்நிலையில நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அந்த தப்பை திருத்திக்கோங்க. அந்த தப்புக்கான தண்டனை நம்ம கிட்ட வந்து அடையும் முன்பே அந்த தப்பை திருத்திக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதுக்கான தண்டனையை நம்ம அடையும் போதும் திருத்திக்கலாம். ஆனா நம்ம செய்யற தப்புகளை உணரணும். நம்ம என்ன தப்பு பண்றோம், என்ன பேசுறோம், என்னென்ன விஷயங்களை செய்யறோம் உணர்ந்து செய்யுங்க. எப்பவுமே கான்சியஸா இருங்க. அதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு செயலை செய்யும் போது, இந்த கையில இருக்க ஒரு பெண்ணால ஒரு எழுத்து எழுதுனா கூட உங்க நோக்கமும் உங்களுடைய முழு கான்சென்ட்ரேஷனும் அந்த எழுத்துல தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த நேரத்துல வாழ்ற வாழ்க்கையை நம்ம ஃபில்ஃபில் பண்ண முடியும். எப்பவுமே இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி தான் உண்மை. நமக்கு கடந்த காலம் நினைவுகள், எதிர்காலம்ன்றது கேள்விக்குறி. இந்த நாள் தான் உறுதியான நாள். இன்னைக்கு நம்ம செய்யற விஷயங்களை எல்லாம் கான்சியஸா செய்யுங்க. நீங்க தப்பே உங்க கடந்த காலத்துல தப்பே பண்ணியிருந்தாலும் அதை மனசார உணர்ந்து அந்த தப்பை திரும்ப பண்ணாம அந்த தப்புக்காக மனம் வருந்தி நீங்க இறைவனிடமோ பிரபஞ்சத்திடமோ தப்புக்குட்பட்ட ஆட்களிடமோ மன்னிப்பு கேட்டாலே போதும், உங்க வாழ்க்கை அழகாயிடும். அப்புறம் ஒரு நாள் நம்மளும் அரக்க குணத்துல இருந்து இளவரசன் குணத்துக்கு மாறி வந்துடுவோம். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.